ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க நம்பிக்கையோட தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டு தான் வந்திருக்கேன். ஸோ யூஸ்வலாகவே எல்லா யூடியூப் கிரியேட்டர்ஸும் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை தான் நான் இதுவரையும் பண்ணாமல் இருந்தேன். ஏன்னா எனக்கு அதில் பிடிக்கவே பிடிக்காது. நான் ஒரு ஷோவை ரொம்ப வெறுக்கிறேன் அப்படின்னா அது கண்ணை மூடிட்டு நான் தூக்கத்தில் கேட்டான்னு சொல்லுவேன், அது பிக் பாஸ் ஷோ சொல்லுவேன். ஏன்னா எனக்கு பிக் பாஸ் அப்பையிலேருந்தே பிடிக்காது. அது என்னடா இருக்குது, இதெல்லாம் ஒரு விஷயமா, இதுக்கு என்ன இவ்வளோ பெரிய டிஆர்பி இருக்குது, இது ஏன் மக்கள் இவ்வளோ ரசிக்கிறாங்க, நமக்கு ஏன் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நான் பல நாள் அந்த கேள்வி கேட்டிருக்கேன். ஏன்னா ரியாலிட்டி ஷோ அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஸோ ஒரு பெரிய விஐபியை கொடுத்து நல்ல ஒரு சொகுசாக வாழ்ந்த ஒருத்தவங்களை கூட்டு போயிட்டு கிராமத்துக்கு கொண்டு போயிட்டு அங்கே எந்த விதமான வசதி இல்லாத மக்கள் வாழ்கிற வாழ்க்கையை ஒரு 100 நாள் வாழ்ந்து காட்டுங்க. அப்படி வாழ்ந்து 100 நாள் தாக்கு பிடிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ப்ரைஸ் பண்ணி தர்றோம், இல்லை ஒரு பெரிய விஷயத்த நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கொடுத்து அவங்களுக்கு அந்த கஷ்ட நஷ்டத்தை காட்டுற மாதிரி ஒரு ஷோ நடத்தலாம். அதெல்லாம் ரியாலிட்டி ஷோ வரும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். எனக்கு தோன்ற விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது நிறைய திறமைகள் காட்டுற ரியாலிட்டி ஷோலாம் இருக்குது. சில பேர் டான்ஸ்லாம் அல்டிமேட்டாக ஆடுறாங்க, சில பேர் வந்து பாட்டு செம்மையாக போடுறாங்க, இன்னும் சில பேர் வந்து காமெடி ஷோஸ் இருக்குது. இப்படி ஏகப்பட்ட ஷோஸ் அது மாதிரிலாம் இருக்கும்போது இது இவ்வளோ சொகுசாக ஒரு வீடை கட்டி, இவ்வளோ சொகுசாக ஒரு எல்லாமே பெரிய ஐஃபையாக ஒரு பணக்காரனாக வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வந்து கொடுக்குற மாதிரி ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீட்டை கட்டி அதை 20 வருஷம் ஒரு கேமரா மட்டும் உள்ளே செலுத்தி வெளியில் நீங்கள் எப்படியோ ஃப்ரேமில் இருப்பீங்க, உள்ளே வந்து உங்களுடைய ஒரிஜினாலிட்டி காட்டுங்க அப்படிங்கிற பேரில் அவங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு டாஸ்க்குங்கிற பேரில் ஏதோ கொடுத்து இப்படிலாம் பண்ணுறாங்களே, இது என்னடா இருக்குது? ஒருத்தவங்களை பார்க்கும்போது ஒரு படத்தில் பார்க்கும்போது அவனோட இமேஜ் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அப்படியே டாக்டரை போயிட்டு. ஆனால் பிக் பாஸ்குள்ளே போனால் இடச்சி இதெல்லாம் என்ன இவ்வளோ கேவலமாக இருக்கான், இது இப்போ நம்மளே பரவாயில்லங்கிற மாதிரி அவனோட முகத்திரி கிழிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர வேற என்ன இருக்குன்னு தெரியல. ஒருவேளை அதை தான் பார்க்க மக்கள் ஆர்வமாக இருக்காங்க. நம்ம சொல்லலாங்க. ஏன்னா நம்மளாம் சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூதாந்தையர்கள், அதாவது நம்ம பாட்டி காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஹாபி இருக்குது. ஹாபி என்னன்னா பக்கத்து வீட்டுக்கார், நம்ம வீட்டில் 1000 பிரச்சனை இருக்கும், நம்ம முதல்ல ஏகப்பட்ட அழுக்கு இருக்கும், நம்ம அதெல்லாம் பார்க்க மாட்டோம். பக்கத்து வீட்டுக்காரனோட வீட்டில் என்ன சண்டை நடக்குது, பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, அடுத்த தொழில் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு அவங்க வீட்டில் நடக்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பயங்கர ஒரு கியூரியாசிட்டி, பயங்கர ஒரு ஆர்வத்தை நம்மலாம் காட்டுவோம். அது வந்து பரம்பரை எல்லாரோடைய ஃபேமிலியிலையும் நடந்துட்டு தான் இருக்குது, இன்னைவரும் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம இல்லைன்னு சொல்லுவோம், ஆனால் பொய்யது. நம்ம உட்காந்துருக்கும்போது திடீர்னு நம்ம ஆப்போசிட்டில் உள்ளவங்க நமக்கு நல்லா ஒரு தெரிஞ்சவங்களோ அறிஞ்சவங்களோ இல்லை தெரியாதவங்களோ நம்ம பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ ஒரு பிரச்சனையில் இருக்காங்க அப்படின்னா அப்போ ஒரு வாரம் எட்டி பார்ப்போம். ஓ இந்த வீட்டு இப்படி நடக்குதா ஆஹா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதை பார்க்கறதுக்கும் அதை கேட்கறதுக்கும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவ்வளோ ஆர்வம் காட்டும். அந்த நாடியை வந்து பிக் பாஸில் உள்ளவங்கெல்லாம் கண்டுபிடிச்சாரு, அந்த டிவி ஷோஸில் உள்ளவங்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓ மக்களோட தாட் இப்படி இருக்குது, அடுத்த பிரச்சனைக்கான சண்டையை மூட்டி விட்டு அதை வம்புழுத்தா அதை பார்க்கறதுக்கு ஆர்வம் கட்டுறாங்க, போடுற ஒரு ஷோ அப்படின்னு போட்டாங்க உங்களுக்கு. அப்படி ஷோ வந்து 8 சீசன் வந்து வெற்றிகரமாக போயிடுச்சுன்னு வேறு சொன்னாங்க. கமலஹாசன் சார் ஒரு தொகுத்து வழங்கிட்டு இருந்தார். அப்போலாம் ரொம்ப எடுத்து போனேன், எவ்வளோ பேர் உலக நாயகன் சாரு, இவ்வளோ பெரிய சார் கொண்டு இந்த ஷோ வந்து தொகுத்து வழங்க விடுறாங்களே அப்படின்னு நினச்சேன். பட் அது நிறைய பிரச்சனைகள் எடுத்துப்பார் உங்களுக்கு அந்த நேரம். சரி ஓகே அப்படின்னு பண்ணிட்டாரு. அடுத்து நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் பண்ணுறாரு. லாஸ்ட் சீசன் 8 அவர் தான் பண்ணாரு, 9 அவர் தான் பண்ணுறாரு. சரி நம்ம வீட்டில் உள்ளவங்களாம் பார்க்குறாங்க, நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன்ல, நம்ம வீட்டில் உள்ளவங்களே பார்க்குறாங்க, அதுக்கு ரொம்ப ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இன்னும் 100 நாளைக்கு 100 நாள் வேலை திண்டாட்டம் இருக்கோ இல்லையா, இனி வரப்போகிற 100 நாள் இவங்களுக்கெல்லாம் ஜாலியாக பொழுது போகும்போது இருக்குது. ப்ளஸ் வந்து மீடியா கிரியேட்டர்ஸ்க்கும் யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கும் நிறைய பேருக்கு இதை வச்சு ஒரு பெரிய ஒரு வீடியோ போட்டு நல்லா அவங்க ஒரு அளவு வியூஸ் நல்லா பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. பயங்கர ஆர்வமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க கூட அவங்க பழப்புக்காக ஆர்வமாக இருக்காங்க. உழப்பே இல்லாமல் சும்மா வீட்டில் கொடுத்தோம்னா அவ்வளோ ஆர்வமாக இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் காண்டாக தான் ஆகும். சரி ஓகே அதை விட்டுருவோம். 9 நேற்று எபிசோடை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கிராண்ட் லான்ச்சிங் சொல்லிட்டு உள்ளே வந்து பார்க்கும்போது கண்டஸ்டண்ட்டை பார்க்கும்போது பக்கால் வந்துச்சு பாருங்க, எனக்கு கோவம் என்ன சொல்கிறதே தெரியல. என்னடா நடக்குது நாடு, இவ்வளோதான் நம்ம நாடு அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. கொடி கட்டி பறந்துட்டு இருக்க நிறைய பேர் இருக்கானுங்க, நிறைய திறமைகளை வச்சுக்கிட்டு எதுவுமே இல்லாமல் அடையாளமே தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஏன் இப்படி இவ்வளோ ஒரு மட்ட ரகமான ஒரு கண்டஸ்டண்ட்டை ஏன் இவ்வளோ ஒரு மட்டமாக சூஸ் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. அதுக்காக தான் இந்த ஷோவை இந்த வீடியோவில் மேக் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நான் வந்து பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. சத்தியமாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஒருவேளை ஏதாவது 1-2 எனக்கு மனசுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மேபி பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது நீங்கள் யாராவது கேட்டிங்கன்னா அப்படின்னு. அப்படி இருக்கும்போது டாக்டர் தீர்ப்பாகரை பார்த்தோன்னா எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா மனுஷன் ஒரு யூடியூப்புக்குள்ளே உள்ளே வந்து இன்ஸ்டாகிராமில் உள்ளே வந்து அதையே வந்து அந்த அளவுக்கு ஒடுக்கினதுக்கப்புறம் உள்ளே வந்திருக்காங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு யோசிக்கும் போது அது விஜய் சேதுபதி அவர்கள் வாயிலே வந்து வேற மாதிரி அவர் மக்களுக்கு நமக்கு புரிய வைக்கிறான், எங்கள் மக்கள்லாம் கொந்தளிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயம் வந்துருச்சுட்டு இருக்கு.
அதனால் அவரோட ப்ரொஃபஷனல் அவர் பயங்கரமாக இருக்கார். கேட்குற கேள்வி ப்ரொஃபஷனலுக்கும் அந்த பிக் பாஸ் சண்டை வீட்டுக்குள்ளே போய் சண்டை கேம் விளாட்றதுக்கு என்ன சம்மந்தம் எனக்கு தெரியல. அப்படிலாம் பார்த்தா பயங்கர டேலண்டான ஃபிசியோதெரபிஸ்ட் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, பெரிய பெரிய படிப்பு படித்தவங்கன்னா நாட்டில் அப்படியே போய் பார்த்துங்க. அவனை கூப்பிட்டு உள்ளே வைக்க வேண்டியதுன்னா உங்களுக்கு ஃப்ரேமில் ஓரளவு ட்ரோல் மெட்டீரியல் யாரா இவனை வச்சு போட்டோம்னு 100 நாள் நல்லா ஒரு இதாக போகும். நீங்கள் வேணால் பாருங்கள், பிக் பாஸ் 90 நாள் டாக்டர் திவாகரும் இந்த அகோரியா அவங்க 2 பேர் இருப்பாங்க. ஏன்னா அவங்க 2 பேரை வச்சு தான் அவங்க டிஆர்பிங்கிறத அவங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா இதை வச்சு மக்கள் கழுவி ஊற்றுவாங்க. இவங்க பண்ணுற சேட்டைகளை வச்சு டெய்லி என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர்டெயின்மெண்ட்டுங்கிற பேரில் ட்ரோல் பண்ணிட்டு மக்கள் பெருசாக கொண்டு போயிடுவாங்க. ஸோ நல்லா டிஆர்பி ஏறிடும்னு நினைக்கிறேன். இது எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரியல. ஏன்னா அவங்களோட ஒரிஜினாலிட்டி அவங்களோட இதாக தெரிஞ்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. நமக்கு அது வேலையும் கிடையாது. அவங்க எப்படி வேணாலும் எழுதிட்டு ஒரு பர்சனல் லைஃப்பில். ஏன்னா இதை மாதிரி ஒரு மோசமான கண்டஸ்டன்டெல்லாம் கொண்டு வந்து உள்ளே வச்சு எதுக்கு பிக் பாஸ் எடுக்கிறீங்கன்னு தெரியல. ஏன்னா பிக் பாஸ் லவ்வருக்கு சொல்கிறேன், பிக் பாஸ் ரொம்ப வெறியில் இருக்காங்க. அவங்களாம் ரொம்ப எல்லாரோட வீடியோலும் பார்த்தா முதல் கண்டஸ்டன்ட் பார்த்தோன்னே வெறுத்து போனேன், கடைசி கண்டஸ்டன்ட் பார்த்தோன்னே கலங்கி போனேங்கிற மாதிரி இந்த இன்னமும் அப்படி அவ்வளோ வியக்தியில் பேசுகிறாங்க மக்கள்லாம். அந்த அளவுக்கு கொடூரமாக தான் இருக்காங்க. ஏன்னா இவரெல்லாம் திருத்தவும் முடியாதுங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா என்னடா ஆனால் ஒரு சில கண்டஸ்டன்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த ஒரு மீனவ பொண்ணு ஒருத்தவங்க ஃபஸ்ட் டைம் இதில் போனாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்களும் மீடியா இன்ஃப்ளூயன்ஸர் தான். ஸோ அவங்களுடைய அந்த இதை கேட்கும்போது அவங்களாம் ஒரு வேலையை பண்ணலாம். அவங்களெல்லாம் கொண்டு வந்து ஃப்ரேம்குள்ளே காமிச்சு மக்கள்கிட்ட கொண்டு ரீச் பண்ணி அவங்க லைஃப்பில் ஒரு 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 அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு உதவுறதுக்கு பிக் பாஸ் இருக்குன்னா அதுக்கெல்லாம் நான் உண்மையில தலை வணங்குறேன். அதே மாதிரி வேல்யூபுளான கண்டஸ்டன்ட் நல்ல ஒரு திறமை உள்ளவங்களை கூப்பிட்டு வச்சிங்கன்னா கூட நாங்கள் சந்தோஷமாக பார்ப்போம். ஓகே, இந்த பையன் இவ்வளோ திறமையாக இருக்கான், இவ்வளோ ஒரு ஆனஸ்டாக இருக்கான், இவ்வளோ ஒரு நல்ல பிள்ளையாக இருக்கான், இவ்வளோ தூரம் ஏதோ ஒரு அதிசயம் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஒரிஜினல் லைஃப் எப்படி இருக்கும், அவங்க எப்படி கேம் விளாட்றாங்க, கேமாக நினச்சி சப்போஸ் அவங்களுக்காக ஷோ பார்க்கறதுக்கு தோணும். இது மாதிரி துப்பாக்கூர் கோயில்சாமியெல்லாம் தூக்கி பாதி பேர் கொண்டு போட்டிருக்கீங்க. எனக்கு என்னன்னு தெரியல. முக்கியமாக இந்த கண்டஸ்டன் அது பேர் எனக்கு தெரியவே தெரியாது, யாருன்னு தெரியாது. ஒரு ஹீரோ, ஒரு சீரியல் ஆக்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர் எனக்கு ஓரளவு தெரியும், பார்த்துருக்கேன், ஒரு சீரியல்லாம் பார்த்துருக்கேன். இன்னொரு லேடி இருக்காங்க, விஜய் பவித்ரா இருக்காங்க. அவங்களாம் பயங்கரமான சூப்பரான விஜய் ஆர்டியில் பயங்கரமான ஆள், இந்த நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன்ஸு. ஸோ அவங்களதையும் உள்ளே போட்டிருக்காங்க. அப்புறமேட்டுக்கு ஓகே ஒரு 4-5 பேர் எனக்கு ஓகே. நக்கல் ஸ்ட்ரீமில் அவர் போயிருக்காரு, அவரோட ஹியூமர் சென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரெல்லாம் உள்ளே போயிருக்காரு. ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இந்த 2 பேரும் அவங்க அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஏன் அவாய்ட் பண்ணலன்னு தெரியல. எல்லாம் சொல்ல போனால் வயிற்றுச்சே போகிறாமன்னு சொல்லுவீங்க, அதெல்லாம் சத்தியமும் கிடையாது. ஏன்னா வயிற்றுச்சே போகிறாமல் பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருந்தால் நம்ம யோசிக்கணும், என்னடா நம்ம வர முடியலையே அப்படின்னு நினச்சி பார்க்கலாம். பட் இவங்களாம் வந்துட்டாங்களே நினைக்கும் போது உண்மையிலே வேதனையாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம வரப்போ வராது தெரியாது, நம்மகிட்ட ஒரு மண்ணு கிடையாது. ஆனால் வெளியில் குட்டி கிடக்கிறாங்க திறமையோட, அவங்களாம் கண்டுபிடிச்சி அடுத்தது வாய்ப்பு கொடுங்க. அவ்வளோதான் சொல்கிறேன். இப்படியே பேசினான்னு வச்சுங்க, அவ்வளோ போதில் நான் நிறைய பேசி விட்டுருவேன். எனக்கு பர்சனலாக பிக் பாஸ் சுத்தவும் பார்க்க மாட்டேன். ஒருவேளை நீங்கள் யாராவது என்னுடைய வெல்விஷன் சொல்லலாம் இல்லையா, என்னையும் மதித்து வீடியோ பார்க்குறீங்க இல்லைங்களா, அப்படி நீங்கள் இல்லை நீங்கள் இதை பாருங்கள், இது நல்லா இருக்கும், இதை பண்ணுங்கள், இதை கிரியேட் பண்ணுங்கள், இதை எதுக்கு ரிவ்யூ பண்ணுங்கன்னா கண்டிப்பாக நான் பண்ணுறேன். மற்றபடி மற்றவங்களாம் சொல்கிறது யார் கண்டஸ்ட் அவங்க பேர் என்னென்ன ஹிஸ்ட்ரிங்கிறத ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீங்களே எல்லாருமே ஆல்மோஸ்ட் பார்த்துருப்பீங்க. அதை சொல்லி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. எனக்கு என்ன தோணுச்சு, நான் என்ன நினைக்கிறேங்கிறத பர்சனலாக சொல்லிட்டேன். அவ்வளோதான். பாய்.